Hello viewers, welcome to Arrow Study Circle. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃப் தியரியோட கண்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் ஸ்பெஷலாக கிராஃப் தியரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா கிராஃப் தியரியில் நிறைய கிராஃப்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. கிராஃப் தியரி டீச் பண்ணுறவங்களுக்கு எப்படி கிராஃப் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் டீச்சிங் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க காலேஜஸ் ஃபுல்லாகவே. இப்போது கண்டென்ட்டும் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டைமில் கிராஃப் பிளாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை எப்படி ஈஸியாக நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லேட்டக் ட்ரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம். அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ் இதுதான், லேட்டக் ட்ராவோட அவுட்டர் அப்பியரன்ஸ். இதில் எப்படி நம்ம ஈஸியாக கிராஃப் பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு கண்டென்ட் கிராஃப் தியரி கண்டென்ட்டை காமிச்சேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக் டெஃபினேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளஸ்ட் கிராஃப் தான், இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கிராஃப் ஒன்று நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். யா ஓகே. ஸோ K5 கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 vertices. ஸோ இந்த கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 vertices. ஸோ லேட்டக் ட்ரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம 5 vertices பிளாட் பண்ணணும். ஸோ vertices பிளாட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டாட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோட வித் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் அதிகமாக இருக்கும், 20 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த டாட்டோட சைஸை நீங்கள் மாற்றணும். ஸோ அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கார்னரில் இந்த டாட் இருக்குது, இந்த டாட்டை சூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் சைஸ் வந்து 20ல் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10ல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 10ல் சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். ஐயா vertices இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா verticesலாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி vertices சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் vertices சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எட்ஜஸ் சூஸ் பண்ண போகிறோம். K5 அப்படிங்கிறப்போ நமக்கு 5 vertices 10 எட்ஜஸ் இருக்கும். ஸோ எட்ஜஸ் பிளாட் பண்ணுறதுக்கு லைனை சூஸ் பண்ணுங்கள். லைனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஃபை பிளாட் பண்ணிடலாம். யா திஸ் இஸ் C5. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த கடைசி என் பாயிண்ட்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த லைன் எண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக இதில் 5 vertices 5 எட்ஜஸ் இருக்குது. திஸ் இஸ் கால்டு C5. நம்ம K5 பிளாட் பண்ண போகிறோம். K5 இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 vertices. கம்ப்ளீட் கிராஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு vertices எடுத்தாலும் ரிமைனிங் உள்ள எல்லா vertices கூடயும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். யா this one goes to here. This is complete graph on 5 vertices K5. ஸோ இதுக்கு லேபிள் பண்ணணும் அப்படின்னா அதை ஈஸியாக பண்ண முடியும். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே டீன் இருக்கிறது தான் டெக்ஸ்ட் மோட். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு ஸோ நம்ம V1 V2ன்னு சப்மிட் பண்ண கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாலர் சிம்பிளுக்குள்ளே V suffix 1 V underscore 1. Okay, V underscore 1 V1. So next one V2. Okay, next second verticesக்கு V2 சொல்லி மார்க் பண்ண போகிறோம். டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணி V2. third one V3. டாலர் சிம்பிளுக்குள்ளே டைப் பண்ணுங்கள் V underscore 3. then V4. டாலர் சிம்பிளுக்குள்ளே V underscore 4. லாஸ்ட் ஒன் டாலர் சிம்பிளுக்குள்ள V underscore 5. இதே மாதிரி நம்ம எட்ஜஸ்க்கும் கொடுத்துடலாம். 10 எட்ஜஸ் இருக்குது, E1 E2 and so on E3. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபை ரெடி பண்ணிவிட்டு இது எந்த சேஞ்சுமே ஆகாது. கிராஃபை ரெடி பண்ணிவிட்டு ட்ரா அப்படிங்கிற மெனு பாருக்கு போயிடுங்க. ட்ராவில் எக்ஸ்போர்ட் அஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்தெந்த வேலையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா PS Tricks யூஸ் பண்ணலாம். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா லேட்டக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் PS Tricks அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. PS Tricks கோடாக நமக்கு ஜெனரேட் பண்ணிக்கலாம். JPEG இமேஜ், PNG இமேஜ், BMP இமேஜ், PDF-ஆக நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போது JPEG இமேஜாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, JPEG இமேஜாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் K5 கிராஃப் K5 அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நேம். ஓகே, நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கண்டென்ட். நான் கண்டென்ட் பேசிக் டெஃபினேஷன்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான கிராஃப்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ எந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட்னா இது பைபார்ட்சைடு கிராஃப்.
ஸோ எந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். கிராஃப் எல்லா கிராஃப்ஸும் பிளாட் பண்ண முடியும். ஸோ அந்த கிராஃப் K5, எஸ் ஏன்னா K5 நம்ம பிளாட் பண்ண கிராஃப் இமேஜ் ஃபைலாக நமக்கு கிடச்சிட்டது. ஓகே, இமேஜ் ஃபைலாக கிடச்சிட்டது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைலை காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வேர்ட் ப்ராசஸர்லையும் பவர் பாயிண்ட்லையும் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் வேர்ட் ப்ராசஸர் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேர்ட் ப்ராசஸரில் எக்ஸாம்பிள் நான் டைட்டில் சம் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் the following graph is the complete graph on 5 vertices. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன், அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இமேஜ் சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வந்துருக்கேன் இமேஜை. எஸ், இமேஜ் சென்டர் அலைன்மெண்ட்டில் வந்தது. இந்த சைஸ் நமக்கு ஓகே, இல்லை சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ அப்பாக நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன் வே. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதே இமேஜை எப்படி வேர்டில் பேஸ்ட் பண்ணுறது, பவர் பாயிண்டில் பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவர் பாயிண்டில் ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்படி நம்ம ஈஸியாக கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நான் வேர்டிசஸ் சூஸ் பண்ணுறேன். வேர்டிசஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்டிசஸ் நான் பிளாக்காக சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் வேர்டிசஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இங்கே போயிடுங்க. இந்த பாக்ஸ் கார்னர் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன் இருக்குது. கலர் போயிடுங்க. கலரை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ளூ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அனதர் கலர் சூஸ் பண்ணி ரெட் கலர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் வேணுமோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனுக்கும் கலர் சூஸ் பண்ணலாம், ரெட் கலர் லைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கலர் சூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாலிட் ஃபில்லாக வேணுமா, எப்படி எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். லைனோட வித் என்னன்னு சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு லைன் தின்னாக இருக்குன்னு திக்காக வேணும் அப்படின்னா அதையும் சூஸ் பண்ண முடியும். சப்போஸ் லைன் வித் நான் 5ன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். லைன் வித் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆல்டர்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லா ஆல்டருமே பண்ணலாம். ஸோ இந்த கிராஃப் மட்டும் இல்லை, நீங்கள் ஈஸியாக சர்க்கிள் பிளாட் பண்ணலாம். சர்க்கிள். ஸோ அனதர் ஒன் ஓவல் ஷேப் பிளாட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாலிகன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பாலிகனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு பாலிகன். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்போ ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிராஃப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைமண்ட் வேணும் அப்படின்னா டைமண்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அனதர் ஒன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஓகே, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசியர் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். பேசியர் கர்வ்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் அந்த கர்வை டிஃபைன் பண்ணிக்கலாம். எஸ், பேசியர் கர்வ். ஸோ அனதர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படிலாம் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்கள் கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிராஃப் ஷீட்டும் பிளாட் பண்ணலாம். அனதர் ஒன் ஆக்சிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 and so on. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ட் லிசனிங் அண்ட் சப்போர்ட்.